ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ் டெய்ரி. இது தீபாவளிக்கு ஒரு 2 days முன்னாடி எடுத்த vlog தான். நாங்கள் கச்சாயம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி ரெசிபியில் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டேஸ்ட் வைஸ் சூப்பராக வந்திருந்தாலும் பதம் கரெக்டாக வரல. ஏன்னு லாஸ்ட்டில் நம்ம கச்சாயம் சுடும்போது நான் காட்டுறேன். டேஸ்ட் வைஸ் ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்கள் தீபாவளிக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் கச்சாயமும் குலோப் ஜாமுன் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். குலோப் ஜாமுன் ஐடியா இல்லை, ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும்னு சொல்லி லாஸ்ட் மினிட்டில் தீபாவளி முடிஞ்சு நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். பட் கச்சாயம் டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அத்தை வீட்டில் லாஸ்ட் சண்டேவே, தீபாவளிக்கு முந்தின சண்டேவே முறுக்கு லட்டு செஞ்சுருந்தோம். லட்டு சொதப்பலாகவே இருந்துச்சு. அது கொஞ்சம் பதம் அதிகமாக போயிடுச்சு, பாவு அதிகமாக போயிடுச்சு. இதில் பாவு அதிகமாக என்ன ரீசன்னே தெரில, கச்சாயம் கரெக்டாக வரல. இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ நான் வீடியோவும் எதுவும் ஷேர் பண்ணிக்கல. நெக்ஸ்ட் டே கொஞ்சம் ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு அப்படியே அக்காங்களும் ஷாப்பிங் வந்திருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே மீட் பண்ணியிருந்தோம். அப்படியே அக்கா வீட்டுக்கு போயிட்டு அக்கா, பாப்பா, பெரியம்மா, தம்பி எல்லோரும் வந்திருந்தாங்க. அன்றைக்கி பாப்பாவோட பட்டாசெல்லாம் வெடித்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி கொஞ்சம் கச்சாயம் போட்டு பார்க்கலான்னு சொல்லி பெரியம்மாவும் அம்மாவும் தான் போடுறாங்க. பட் அது கரெக்டாக ரவுண்ட் ஷேப் கைக்கு வரும்போதே இலகி தான் இருந்துச்சு. எண்ணெயில் போடும்போது எல்லாமே மொந்தமாகிடுது, ஒட்டிடுச்சு. ஸோ நாங்கள் அந்த அன்றைக்கி ஒரு 2-3 அடசல் மட்டும் போட்டு எடுத்துட்டோம். பாப்பா தம்பியெல்லாம் தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்காமல் படத்துக்கு போயிட்டாங்களாமா. ஸோ பட்டாசு எல்லாமே இங்கே கொண்டு வந்தாச்சு. இங்கே தான் எல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். இப்படி தான் நாங்கள் நெக்ஸ்ட் டேவும் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணோம். ஃபேமிலியோடு ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். டாட்டா.